ஹாய், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ டம்ப்ளிங்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்தது. ஸோ இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அவிச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்படி அதை திருவிக்கோங்க. இது பிசையெல்லாம் கூடாது, உதுக்கெல்லாம் கூடாது, திருவினா தான் நல்லா வரும். நல்லா திருவின உடனே என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மைதா மைதா எதுக்கு சேர்க்குறோன்னா, அது பைண்ட் ஆகிறதுக்கு, அந்த உருளைக்கிழங்கோட பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில். இதெல்லாம் உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைட்டாக தண்ணி தொட்டோ இல்லை எண்ணெய் தொட்டோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, நம்ம ஷேப் நம்ம இஷ்டம்தான். நான் இந்த மாதிரி உருட்டி இருக்கேன். பால் மாதிரி கூட உருட்டலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம். ஏன்னா அது அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ லைட்டாக தண்ணியோ எண்ணெயோ தொட்டு உருட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா போடுங்க, தள்ளி தள்ளி போடுங்க. இது ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அந்த மைதா கலந்துருக்கோம் இல்லையா, அது லைட்டாக குக் ஆகணும், அவ்வளோதான். ப்ளஸ் அது அப்போ தான் சேர்ந்து நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டுறாதீங்க, டக்குன்னு போட்டு எடுத்துருங்க. நான் கொஞ்சம் கூட நேரம் தான் வச்சுட்டேன். இது இந்த மாதிரி ஆன உடனே அப்படியே வடிகட்டி எடுத்து லைட்டாக கோல்டு வாட்டர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. நான் கொஞ்சம் கூட நேரம் வச்சுட்டேன், நீங்கள் ஆனால் கொஞ்சம் நேரம் வச்சா போதும். இப்போ தனியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நல்ல ஒரு 5-6 பூண்டு பல்ல நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இப்போது அது பேர்ன் ஆகக்கூடாது, கொஞ்சம் வதங்கினா தான் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் இதை ரெசிப்பியாக ஒரு நாள் சொல்கிறேன். இது எல்லா இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகா தான் அது. அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறேன். இதை நல்லா இந்த பட்டர்லேயும் இந்த எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க. இது பார்த்தா உங்களுக்கு ரெட்டிஷாக தெரியுது, ஆனால் அவ்வளோ காரம் இருக்காது. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டம்ப்ளிங்ஸை இதுக்குள்ளே போடுங்க. வதக்கின உடனே இந்த மிளகாய் பேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் அந்த பச்சை போன உடனே டக்குன்னு எடுத்து இதை போட்டுடணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே செஞ்சிடணும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சீஸ் திருவி வச்சுருக்கேன். என்ன சீஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சீஸ், மோசரல்லா, அப்புறம் ப்ராசஸ்டு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் எடுத்து போட்டு இறக்கிற வேண்டியது தான். அப்புறம் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சீஸ் தூவிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கோங்க. நிஜமாலே சொல்கிறேன், இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு பசங்களுக்கு நல்லா இருக்கும், புதுவிதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.